மேல போத்துக்கா காட்டிங்க. பெண்மகள் பிறந்தால் முகம் கருத்து போகும் என்றான் அல்லாஹ். அது மௌட்டீக காலத்திலே வாழ்ந்தவர்களுடைய நிலை. இன்றைக்கும் அந்த பலகீனம் இந்த சமூகத்தில் பல பேர்களை பாதித்திருக்கிறது. பெண்மகள் பிறந்தால் ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை, திருப்தி இல்லாத நிலை, வீட்டில் சந்தோஷம் இருக்கிறது இல்லை. ரெண்டாவதும் பெண் குழந்தை பிறந்து விட்டால் மொத்த சந்தோஷமும் காணாம போயிடுது. மூணாவதும் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா அந்த மாமி மாமாவும் சேர்ந்து பிள்ளை நீ வீட்டுக்கு போன்னு சொல்ற அளவுக்கு, மாப்பிள்ளையே இந்த பொண்ணோட நான் வாழ விரும்பலன்னு சொல்ற அளவு இருக்கு. தொடர்ந்து பெண் மக்களை பெற்ற பல பெண்கள் இன்றைக்கு வாழாமல் இருக்கிறார்கள். அது ஏதோ அந்த பெண்ணுக்கு மாத்திரம் சொந்தம் என்பதை போல அந்த குழந்தையை பெற்றெடுத்ததில் ஆணுக்கும் பங்கு இருக்குதுங்கிறத மறந்துடுறார். இங்கே ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னால், வைதா புஷ்ஷிரா அஹதுஹும், உன் முகமே கருத்தாலும் அந்த பெண் பிறந்தது சுபச்செய்தி தான் என்றான். அல்லாஹ்வுடைய வாசகம் அழகானது. பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா முகம் கருத்து போகுது. உன் முகமே கருத்து போனாலும் அவள் பிறப்பதுதான் உனக்கு சோபனம். புஷ்ஷிரா, சோபனம் சொல்லப்பட்டால் நம்ம வீட்டுல பெண்மகள் பிறந்தால் அது சோபனம். இன்னும் சொல்வேன், அவள் பிறப்பதால் வீடு நிம்மதியாகும். அல் பிந்து பரக்கத்துன், வீட்டில் பெண்மகள் பிறப்பது வீட்டுக்கே பரக்கத்துன்னா. எதுக்கு கொட்டு கொட்டுன்னு வருது? இது அதை வச்சுக்கிறோம். எது நல்லா இருக்கோ அதை பயன்படுத்தி பரக்கத்துனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேவையில்லாத சில பயம் சமூகத்தை பாதித்திருக்கிறது. நாளை என்ன நடக்குமோங்கிற கவலை உனக்கு தேவையில்லை. நாளையை நினைத்து கவலைப்படாதே என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு பயனற்ற கவலைகள் பல பேரை பாதித்திருக்கிறது, நிம்மதியை குலைத்திருக்கிறது. நாம் பயனற்று படுகின்ற கவலைகள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொன்றும் நம்மை பாதிக்கும். சில பேர் மௌத்த நினைச்சு பயம், சில பேர் நோயை நினைச்சு கவலை. எந்த ஒன்றும் அல்லாவின் நாட்டம் இல்லாமல் நம்மை அழித்து விடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கையை பலப்படுத்துவானாக. சங்கை மிக்கவர்களே, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் மக்களை குறித்து சோபனமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எல்லா காலத்திலும் வாழ்த்துக்களுக்குரியவர்கள் பெண்கள் என்கிறார்கள். துவா விஷயத்தில் கூட அவங்க துவாவுக்கு தனி பவர் இருக்குதுன்னா அல்லாஹ் நம்ம பெண்களை அப்படிப்பட்ட மக்களாக ஆக்கி வைப்பானாக. அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வளர வேண்டும். இன்றைக்கு நாம் பெண்களை வார்த்தெடுக்கிறோம், உருவாக்குகிறோம் என்றால் அவர்கள் சமூகத்தில் பரக்கத்துக்குரியவர்கள். பரக்கத் என்ற வார்த்தையால் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் மக்களை இந்த மண்ணில் பிறக்கிற போது செய்தியை சொல்கிறார்கள். இன்னொரு ஆச்சரியமான செய்தி நான் படித்தேன். தாயின் வயிற்றிலே குழந்தை தரிக்கிற போது அதை பூமிக்கு கொண்டு வரும் நேரம் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புவான். அந்த குழந்தை ஆண்மகனாக இருந்தால் அந்த மலக்கு சொல்வார், அல்லாஹ் உனக்கு வாழ்த்து சொன்னான் என்று பூமிக்கு அனுப்புகிற போது உன் பெற்றோர்களுக்கு நீ பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். பூமிக்கு போ, பெற்றோர்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். பெண்மகள் பிறக்கிற போது அல்லாஹ் சொல்வான் மலக்கை கொண்டு, நீ உலகிற்கு செல், உனக்கு நான் பொறுப்பு என்று சொல்வான். நான் பொறுப்பு. ஆண்மகனை அனுப்புகிற போது உன் பெற்றோர்களுக்கு பொறுப்பாக இருந்து விடு, பெண்மகளுக்கு நான் பொறுப்பு என்றான் அல்லாஹ். அல்லாவே பொறுப்படுத்த பெண்ணை குறித்து நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அவள் அழகாக வாழ்வாள். அவள் வாழ்க்கையை தீர்மானிப்பது ரப்பின் பொறுப்பு. அவள் எதிர்காலத்தை ஜொலிக்க வைப்பது அல்லாவின் கடமை. ஆதரவற்ற பெண்கள், எத்தனை நெருக்கடிகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கப்பட்ட பெண்களின் ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் ராபியாத்துல் பஸரியா மிக கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்மணி, கொடூரமாக நடத்தப்பட்ட பெண்மணி. அவர்களினுடைய வாழ்க்கையின் சந்தோஷ காலங்களை தீய சக்திகள் சூறையாடியது. சந்தோஷ காலங்களை தீய சக்திகள் சூறையாடியது.
ராபியத்துல் பஸரியாவை ரொம்ப நாணயமான பெண்மணி, ஒழுக்கம் நிறைந்த பெண்மணி. ஆனால் எங்கோ அவர்களை கொடுமைப்படுத்தும் இடத்தில் போய் அகப்பட்டு கொண்டார்கள். நான் பொறுப்பு என்றான் அல்லாஹ். பின்னால் இந்த உலகத்தில் அவர்களை அடையாளம் காட்டுவான். எப்படிப்பட்ட அடையாளம்? ஹசனுல் பஸரி போன்றவர்கள். அது மாத்திரமல்ல, மிகச்சிறந்த வலிமார்கள். உலகத்தை மிக அழகாக உருவாக்குவதற்கும் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தானோ அத்தனை பேர்களும் மண்டியிட்ட இடம் ராபியாத்துல் பஸரியா. அன்னை ராபியா எத்தனை பேர் இடத்தில் கொண்டு நிறுத்தினான். அவர்களுடைய கடைசி நேரம் குறித்து பெருமக்கள் எழுதுவார்கள். அம்மா ராபியாத்துல் பஸரியா அவர்களை மாலிக் இப்னு தீனாரும் இப்ராஹிம் இப்னு அதுகமும் சந்திக்க வரும்போது அம்மா கவலையோடு இருக்கிறாங்க. என்னம்மான்னு கேட்டாங்க. என்ன ஆசைன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு பேரிச்சம்பழம் திராட்சை பழம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், கிடைக்கலன்னாங்க. 2 பேருக்கும் கவலையா இருந்துச்சு. எவ்வளோ பெரிய பெண்மணி! உலகத்தினுடைய மகான்களை எல்லாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தில் கொண்டு சேர்த்த பெண்மணி. அவர்களுக்கா ஒரு திராட்சை பழம் கிடைக்கல. 2 பேரும் வெளியில வர்றாங்க. வெளியில வந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. மேலே பறந்து போன ஒரு காகம் அவங்க முன்னாலேயே திராட்சையை கொண்டு போட்டுச்சு. அப்படி எடுத்துட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க. அம்மா எவ்வளவு தூரம் அல்லாஹ் இடத்துல அங்கீகாரம். அவங்க நினைச்ச போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காகத்தை கொண்டே திராட்சையை போட்டுட்டான். தூக்கிட்டு வர்றாங்க. பிள்ளைகளை வெளியில் அனுப்பி விட்டுருங்க. தூக்கிட்டு வந்துட்டாங்க. பிரியமா கொண்டு வந்தாங்க. ராபியத்துல் பஸரியா அந்த பழத்தை பார்த்துட்டு, நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு நீண்ட நெடும் காலம் இந்த பழம் தானே ஆசைப்பட்டு கிடைக்கலன்னாங்க. அம்மா சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு சொன்னாங்க, 30 ஆண்டுகளாக ஒரு ஹலாலான திராட்சை சாப்பிட நினைத்தேன், கிடைக்கவில்லை. நான் அல்லாஹ்வை சந்திக்கும் இந்த நேரத்திலா யாரோ ஒருவரின் தோட்டத்தில் அனுமதி இல்லாமல் தூக்கிட்டு வந்து போட்ட காகம், யாரோ ஒருவரின் தோட்டத்தில் அனுமதி இல்லாமல் இந்த காகம் தூக்கி கொண்டு வந்திருக்கு, அதை சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வை சந்திக்கணுமா அப்படின்னு தூக்கி வச்சுட்டான். 2 பேரும் நினைச்சது என்ன? அல்லாஹ் காகத்தை வச்சு தூக்கி போட்டுட்டான்ட்டு. அம்மா பார்த்த பார்வை என்ன? இதுவரையிலும் ஒரு ஹலாலான பழம் கிடைக்கல, சாப்பிடாமல் இருக்கிறேன். ரூஹு பிரியும் போதா யாரோ ஒருவரின் தோட்டம் அவர் அனுமதி இல்லாமல் காகம் தூக்கிட்டு வந்ததை. நான் தெளிவாக சொல்கிற செய்தி ஒன்றுதான். உலகத்தில் 1000 இன்னல்களும் சோதனைகளும் அவர்களை சார்ந்த பின்னாலும் பெண்கள் இந்த உலகத்தில் பரக்கத்தாக வாழ்வார்கள். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கு தௌபீக் செய்வானாக. பரக்கத்துன்னா அதுக்கு நான் அர்த்தமெல்லாம் அங்க சொல்ல முடியாது. பரக்கத்துன்னா வாழ்க்கை ஜொலிக்கும், நிம்மதி ஏற்படும், பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனைகளுக்கு பின்னாலும் சந்தோஷங்கள் இருக்கு. பிரச்சனைகளுக்கு பின்னால சந்தோஷம். பரக்கத்துடையவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எழுதுறாங்க. இதெல்லாம் அங்க நேரம் இல்லை. அந்த ஆட்களை போய் நம்ம பார்த்தா தெரியும். ஒடுக்கப்பட்ட பெண்மணி சின்னீரா, ஒடுக்கப்பட்ட பெண்மணி, அடித்து அடித்து அம்மாவை காயப்படுத்தி ரணப்படுத்தி உடலில் இனி அடிப்பதற்கு இடமே இல்லாத அளவிற்கு பார்க்கும் இடமெல்லாம் காயம். அம்மாவை அடிக்கும் பொறுப்பில் இருந்தவர்களில் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு வராரு. அம்மாவை அடிச்சு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடியை நிறுத்துறாங்க. அடியை நிறுத்தின போது அம்மா சிரிச்சாங்களாம். அன்னை சின்னீரா சிரிக்கிறாங்க. உமர் சொன்னாங்க, ஏன் சிரிக்கிற? உன் மேல இறக்கப்பட்டு நிறுத்தினேன்னு நினைச்சாயா? இல்லை, என்னால் அடிக்க முடியல, கை வலிக்குது, நிறுத்தினேன். யாரு? வீரம் சொரிந்த உமர். அம்மா சிரிச்சாங்க. நான் ஏன் சிரித்தேன் தெரியுமா? என்னை இத்தனை அளவிற்கு மூர்க்கமாக அடிக்கிறீர்களே, இதற்கு பகரம் என் ரப்பு தந்தால் என்ன செய்வீர்கள் என்றார். இதற்கு பகரம் என் ரப்பு தந்தால் என்ன செய்வீர்கள்? கொஞ்சம் மூர்க்கமான நிலையில் இருந்த அவர்களையும் சிந்திக்க வைக்கும் வார்த்தை அம்மாவின் நாவில். அடி, ரணம், வேதனை எல்லாவற்றுக்கும் மேலால் அவர்கள் மிளறுகிறார்கள்.
ஏன் அடிபட்டார்கள்? அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், பின்பற்றிய காரணத்தினால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாருக்கு போகக்கூடாது என்று சொன்னபோது எனக்கு அங்கேதான் வெளிச்சம் இருக்கிறது என்றார். தர்பார்ல தான் வெளிச்சம், காத்தமுன் நபியின் வாழும் இடத்தில் தான் வெளிச்சம். அம்மாவின் அற்புதமான அந்த இடம். கண் பார்வை இழக்கிறாங்க. இந்த மூர்க்கமான மனிதர்கள் அடித்தடித்து பார்வையை காணாக்கினார்கள். அம்மாவுக்கு கண் தெரியாது. அம்மாவுக்கு கண் தெரியல. அம்மா வீதியில நடந்து வர்றாங்க. ஜென்னீரா கைவிடப்பட்டாச்சு. என் அம்மாவை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, ஒண்ணுமே இல்லாம ஆக்கியாச்சு. வரும்போது சில பேர் வழி மறித்து, சின்னீரா உனக்கு இப்போது புரிகிறதா? எந்த வணக்கத்தையும் வழிபாட்டையும் நீ விட்டு வெளியே போனாயோ, எங்கள் தெய்வங்கள் உன்னை நிந்தனைக்கு உள்ளாக்கி உன் கண் பார்வை எடுத்து விட்டது. எங்க தெய்வங்கள் தான் உன் கண் பார்வை எடுத்துச்சு. அம்மா சொன்னாங்களா, இல்லை, என் ரப்பு இப்போதும் சொல்லுகிறேன், காதிருன் அலா யருத்த அலைய பசரி, இப்போதும் நான் சொல்கிறேன், என் கண்ணில் பார்வையை கொடுத்து என்னை பார்க்க செய்யும் சக்தி என் ரப்புக்கு இப்போதும் இருக்கிறது. எடுத்தவன் அவனே, அவன் நினைத்தால் இப்போதும் கொடுப்பான். சொல்லி முடிச்சாங்க, கண் பார்வை வந்துட்டான். பார்வை வந்துச்சு. அவன் தானே எடுத்தான். காதிருன் அலா யருத்த அலைய பசரி, மீண்டும் பார்வையை கொடுக்கிற சக்தி என் ரப்புக்கு உண்டு. பார்வை வந்துச்சு. வந்தவுடனே சொன்னாங்களாம் அவர்கள், முகமது பெரிய சூனியக்காரராக இருக்கிறார், முகமதே அங்கே இல்லை, முகமதே இல்லை. அம்மா பின்னால பார்வை இழந்து பார்வை பெறுறாங்க. அந்த ஒத்த வார்த்தையால், என் பார்வை எடுத்தவன் என் பார்வையை கொடுக்கும் சக்தி உடையவன், ஆழமிக்க நம்பிக்கை. ஆயிரம் ஆயிரம் சோதனைகளால் அகப்பட்ட பின்னாலும் அவர்கள் மிளிர்கிறார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான பெண்கள் வாழ்க்கையில் ஓரம் கட்டப்பட்ட பின்னால், ஒதுக்கப்பட்ட பின்னால், கைவிடப்பட்ட பின்னால், இன்னல்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட பின்னால் அல்லாஹ் அவர்களை இந்த மண்ணில் மிக அழகாக ஜொலிக்க வைத்தான். மண்ணறையிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் பரக்கத். நம்பிக்கை இழக்காதீர்கள் என்று மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். நாளை என்னவாகுமோ தாய்மார்களுக்கு சொல்கிறேன், வேண்டாம் அந்த அவநம்பிக்கை. உங்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள். ரப்பால் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லுங்கள். எந்த ஒரு நோயும் உன்னை அழிக்கும் சக்தி அதற்கு இல்லை என்று சொல்லுங்கள். அது எத்தனை பெரிய நோயாகட்டும், உன்னை மௌத்தாக்குற சக்தி நோய்க்கு இல்லை. நோயை கொடுத்தவன் சுகத்தையும் கொடுப்பான். இன்றைக்கு கவலைகள் பல பேர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. மௌத்துங்கிற காலத்துக்கு முன்பு மௌத்துக்கு நெருங்கி போய் விடுகிறார்கள். ஏன்? தேவையில்லாத கவலைகளால். அப்படிப்பட்ட கவலைக்கு பின்னால் ஒரு பொருள் மறைந்திருப்பதைத்தான் நாங்கள் எச்சரிக்கிறோம். அது அல்லாஹ்வின் மீது ஏற்படுகிற அவநம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு இன்னும் பலமான உறுதி வராமல் இருப்பதுதான் சின்ன சின்ன வாழ்க்கையை பாதிக்கிற காரியங்களில் நீங்கள் முடங்கி போகிறீர்கள், ஒடுங்கி போகிறீர்கள். இன்னொரு பக்கம் வாழ்க்கையை இருட்டானதாக நினைக்கிறீர்கள். அது ரொம்ப ஆபத்தானது. உங்களுக்கு முன்னால் உங்களை இருட்டுக்கு கொண்டு போன பின்னாலும் மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவன் நம்முடைய ரப்பு என்பதை விளங்கு. யுஹ்ரிஜுக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், உங்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவான். இருட்டு என்பது ஈமானுக்கு எதிரான காரியங்களும் இருட்டுதான். வாழ்க்கையில் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இருட்டு. உனக்கு என்னவெல்லாம் உன் வாழ்க்கையை பாதிக்குமோ அனைத்தும் இருட்டுகள். அந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவன் உன்னை படைத்த ரப்பு என்று திருக்குர்ஆனில் சொன்னான். நிறைய பேர் இனி வெளிச்சம் இல்லை, வாழ்க்கையில விமோச்சனம் இல்லை, இனி எங்க? அதுதான் மோசமான நம்பிக்கை. எங்களுடைய ஆலிமாக்களை நாங்கள் இது போன்ற பாடங்களை கொடுத்து வார்த்தெடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிறவர்களுக்கும் சொல்கிறேன், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்றைக்கு இருட்டு வந்தால் நிரந்தரமான இருட்டு என்று நினைக்காதீர்கள்.
இன்றைக்கு வியாபாரத்தில் தோற்று போயிருக்கலாம். ஆகா, இனி நம்ம எழுந்திருக்க முடியாது. கடனாளியாயிருக்கலாம். இனி நம்மளதான் வாழ்க்கை. நீங்கள் பட்ட கடன் இதுவோடு முடிந்து போய்விடும் என்று நினைக்கிறீர்களா? தொழில் முடக்கம் இனி இல்லை வெளிச்சம் என்று நினைக்கிறீர்களா? அந்த எண்ணம் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பவில்லை. நீங்கள் எத்தனை பெரிய சோதனைக்கு ஆளாகிவிட்டாலும், வாங்கிய வீட்டையே விற்கும் நிலை, வாங்கிய வாகனத்தை விற்கும் நிலை, எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போதும் நான் சொல்கிறேன், மீண்டும் வெளிச்சம் உங்களை நோக்கி வருவதற்கு அதை கொடுக்கும் சக்தி என்ற ரப்புக்கு. என்ன நினைத்தீர்கள்? தேவையில்லாமல் கவலைப்படுவதோ, தேவையில்லாமல் நம்பிக்கை இழப்பதோ அது ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மன்னோத்தியா அர்பான் லம் யும்னா மின் அர்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 நசீப் உனக்கு கிடைக்கணும், நீ இன்னும் 4 நசீப் உனக்கு தடை செய்யப்படாது. நேரத்தை கவனத்தில் வச்சே பேசுவோம். அதெல்லாம் சொல்லலை, தெரியும். அதற்கும் சூழ்நிலையை பொறுத்து மக்கள் மனசுல சில விஷயங்களை தரிப்படுத்திடணும். எங்களுடைய பட்டமளிப்பு விழாவிலே வந்து கலந்து கொண்டு நீங்கள் ஆதரவற்று வெளியில போயிடக்கூடாது. ஏதோ பயான் கேட்டோங்கிறது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையினுடைய நாளைய காலம் உங்களுக்கு வெளிச்சமாகவே இருக்க வேண்டும். 1000 முடக்கம் வந்தாலும் மீண்டும் நான் எழ வேண்டும். ஆயிரம் முடக்கத்துக்கு பின்னாலும் நான் எழ வேண்டும். ஆழமாக பதித்து விடுங்கள். சில நேரத்தில் நிர்வாக சிக்கல் வந்திருக்கும், சில பேருக்கு சமூக பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், சில பேருக்கு வாழ்வாதார நெருக்கடி வந்திருக்கும். அவ்வளவுதான் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால எழுந்திருக்க முடியாது. இதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் வாழ்வீர்கள். அவ்வளவுதான் என்று நினைக்கிற போது அந்த எண்ணம் ஆபத்து என்று சொல்கிறேன். அல்லாஹ்வின் மீது நீங்கள் இன்னும் சரியாக அவனை விளங்கவில்லை என்று சொல்கிறேன். 1000 சோதனைகளுக்கு பின்னாலும் நான் எழ வேண்டும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. மன்னோத்தி அர்பன் லம் யும்னா மின் அர்பா. 4 நசீபு கிடைச்சிச்சுன்னா 4 நசீபு தடை இல்லைன்னாங்க. முதல்ல மன்னோத்திய துஆ, துஆவுடைய நசீபு கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் இருக்கிறான், அவன்கிட்ட நான் கேட்கிற சக்தி எனக்கு இருக்குது, நான் கேட்டா அவன் காது கொடுப்பான், அவன் கேட்பான், பதில் தருவான். இதான் வாழ்க்கை. ஒண்ணுமே இல்லை, என் கையில துஆ இருக்குது, அதுக்கு மேல என்ன வேணும்? துஆ ஒரு பவர். என் வாழ்க்கையை மீட்டு எடுக்கிற பவர், என் மகளுக்கு நிக்கா செய்யற பவர், பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை வாங்கி கொடுக்கிற பவர், வறுமைக்கு போனவங்களை வசதியில கொண்டு நிறுத்துற பவர் துஆ. செழிப்பையும் செல்வாக்கையும் இழந்த பின்னால் அந்த 2ஐயும் உண்டாக்குவதற்குள்ள பவர் துஆ. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஆலம். மன்னூத்தி அர்பான் லம் யும்னா மின் அர்பா. துஆ கொடுக்கப்பட்டாயா, நீ தடை செய்யப்பட மாட்டாய். எதை? உன் வாழ்க்கையில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீ எதிர்பார்த்தது கிடைப்பது தடுக்கப்பட. என்ன எதிர்பார்ப்பு உனக்கு? அத்தனையும் கிடைக்கும். சொன்னது சர்க்கார் ஆலம். 9:05. ஞாபகம் வையுங்கள், ஒரு பெரிய பவர் நம்ம கையில கொடுத்துட்டாங்க. நீ கேளு. அம்மைஜீபுல் முதர்ர இதா தஆ. நிற்கதியாக இருக்கிற போது கூப்பிட்டா பதில் சொல்றதுக்கு யாருப்பா இருக்குதா? நீ நிற்கதியா போயிட்ட, உங்க அம்மா பதில் சொல்லுவாங்களா? உங்க அத்தா பதில் சொல்லுவாங்களா? உன் புள்ள பதில் சொல்லுமா? ஊரு சொல்லுமா பதில்? எல்லாமே நிற்கதினாலே ஊரு கைவிட்டு, நாடு கைவிட்டு, மக்கள் கைவிட்டு, மனைவி கைவிட்டு, புள்ள கைவிட்டு வழியே இல்லாம நிற்கிறாய். இப்ப உனக்கு பதில் சொல்றவன் நான் இருக்கனா இல்லையான்னு கேட்கிறான்ல. இப்பவும் நான் இருக்கிறேன், ஏன் என்கிட்ட கேட்கறது இல்ல? மன்சூர் இப்னு உம்மார்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. மன்சூர் இப்னு உம்மார் பெரிய சூஃபி. அவங்களுக்கு ஒரு பவர் இருந்துச்சு, அவங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையை நாங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நம்ம கேட்டால் அவன் கொடுக்கணும். அந்த இடத்துல அல்லாஹ்வை நம்ம வச்சுக்கிறணும். நம்மை தூக்கி அல்லாஹ் அந்த இடத்துல வைக்கணும். நம்மை கொண்டு அல்லாஹ் எங்கே வைக்கணும்? என் அடியான் கேட்டால் நான் கொடுத்துருவேன்.
நாம அல்லாஹ் எங்க வைக்கணும்? நம்ம கேட்டா அவன் தந்துருவான். அதுதான் வாழ்க்கை. ஏதோ ஒண்ணு ஜீரோவானாலும் ஆபத்து. இங்கே மன்சூர் பின் உம்மார் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்தான். சாத் நபி வக்காஸ் நபி தோழர் இருந்தாங்க. அவங்க முஸ்தஜாபுத்தாவா, அவங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். இங்கே மன்சூர் பின் உம்மார் நம்முடைய காலம் வாழ்ந்த மிகப்பெரிய மகான். அவங்க மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த கடைசியில் ஒருத்தர் நின்று தன்னுடைய தேவைக்கு அப்படி கையை நீட்டிட்டார். மன்சூர் பின் உம்மார் சொன்னாங்களாம், மன்னாத்தா அலகு அர்பா தராயும் அது லகு அர்பா துவா. அந்த ஒருத்தர் வாசலில் நிற்கிறார், ஒரு ஃபக்கீர் வந்து நின்றுட்டாரு, அவருக்கு யாராச்சும் 4 திருகம் கொடுங்க, அவருக்கு நான் 4 துவா செய்கிறேன்னாங்க. சொல்றது நம்மை போல உள்ளவங்க இல்லை, அவங்க துவா கேட்டால் கிடைச்சிக்கிடும். அந்த 4 துவா என்ன துவானா, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை துவா செய்கிறேன். என்ன வேணும், அவர் என்ன வேணும் கேட்குறேன், நான் கேட்குறேன். ஆனால் 4 திருகத்தை அங்கே கொடுத்துரு. அந்த சபையில செல்வ செழிப்புள்ளவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பணத்தை மடிய கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் இருக்குது. அவர் பக்கத்துல ஒரு அடிமை நின்னாரு. அந்த அடிமை டக்கு 4 திருகத்தை கையில கொடுத்துட்டார். யாரு கையில? அந்த முசாபருக்கு. அடிமை யாருன்னு சொன்னா, அவர் எஜமான் ஒரு யூதர். அவர் விருந்து வைக்கிறார். அவர் 4 திருகத்தை கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு பணம் வாங்கிட்டு வான்னு அனுப்பியிருக்கிறார். அந்த 4 திருகத்தை கொண்டு போனவர் மன்சூர் பின் பயான்ல வந்து நின்னார் இல்லையா, 4 திருகத்தை கொடுத்தா 4 துவான்ன ஒண்ணு, அவர் 4 கையில கொடுத்துட்டு வெறுங்கையா நிற்கிறார். இப்ப எஜமான் பணம் வருமேன்னு அவர் காத்துட்டு இருக்கிறார். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த செய்தியை உள்வாங்கி இருக்கிறாங்க. 4 திருகம், 4 துவா, இப்படி நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அவர் கொடுத்து முடிச்சிட்டார். நசீபுங்கிறது அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்துட்டா எல்லாத்தையும் விட அவரை முந்த வச்சிருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நபிமார்களை நான் பார்க்கிறேன், சொர்க்கத்துக்கு கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. இது சின்ன கூட்டம், அடுத்த கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் போனாங்க. இந்த கூட்டம் வந்து என் உம்மத்தாக இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னாங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க, இல்லை இது மூசா நபியும் அவங்க உம்மத்தும். அடுத்த ஒரு கூட்டம் போனாங்க, அந்த கூட்டம் வானத்தையும் தொடுற அளவுக்குள்ள கூட்டம், அதுதான் என் உம்மத்து. ஒவ்வொருவர்களும் போகிற போது அல்லாஹு தாலா இவர்களில் ஒவ்வொருவர்களுக்கு பின்னாலையும் பல பேர்களை உள்ள சேர்த்து அனுப்ப போகிறான். ஒரு 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போவாங்க. அப்படி ஒரு லிஸ்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற ஒரு லிஸ்ட்டு. உடனே அந்த சபையில் இருந்த செய்தினா உக்காஷ் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருச்சு, யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேர் கேள்வி கணக்கு எல்லாம் இல்லாமல் போவாங்கன்னு சொன்னீங்களே, எனக்கு அதில் ஒரு டோக்கன் வாங்கி தந்துருங்களே, எனக்கு அதில் ஒரு டோக்கன், என் பேர் அதில். உடனே காத்தமுன் நபியின் காரூன் யசீலர், கருணை உருவானவர்கள், அல்லாஹ் வஜாலுகும் மீனுகுன்னாங்களாம், அவர்களில் என் உக்காஷாவை சேர்த்து வச்சிருந்து. அதுக்கு பின்னால் தான் சபையில் இருக்கிற சாபாக்கள் உணர்றாங்க. உடனே ஒருத்தர் எழுந்திருச்சார், நம்ம நாயகமே என்னையும் அதில் சேர்த்துருங்க. இங்கே ஒருத்தர் என்னையும் பெருமானார் சொல்ல, நில்லுங்கப்பா, சபக கபிஹா உக்காஷா, ஒரு டோக்கன் இருந்துச்சு, உக்காஷா முந்தி விட்டா. ஒன்று இருந்துச்சு, யார் முந்திட்டா? நசீபு இருக்குது, அதை பெறுறதுக்கு எனக்கு நசீப் இருக்கணும். என் தரஜா உயர்த்த அல்லாஹ் வச்சிருக்கிறான் டைம், அதுக்கு நான் ஒத்து வரணும். வாய்ப்புகள் அல்லாஹ் தானே தரணும். சபக கபிஹா உக்காஷா முந்திட்டாங்க, அவங்களுக்கு பாக்கி அந்த கிடைச்சி போச்சுப்பா. பாக்கி எல்லாரும் இப்ப யோசிச்சாங்களா, நம்ம முந்திய கேட்டோம் இல்லையே, நான் முந்தி கேட்கறதுனால அல்லாஹ் மூளையில போட்டா தானே கேட்க முடியும். இங்க பணத்தை மடியில கட்டி இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாம் காசு எடுத்து கொடுக்கணும்னு எல்லாருக்கும் 4 திருகம் பெரிய மேட்ரா. அதுக்குள்ள அவர் என்ன செய்தாரு, நான் கொடுத்துட்டேன்னார். எல்லாரும் திரும்பி பார்த்தா ஒரு அடிமை. உள்ள வாப்பான்னாங்க, நேரா உள்ள வந்தார். உனக்கு என்னப்பா 4 துவா? ஒவ்வொருத்தங்களும் தாடியில கை வச்சு தலையில கை வச்சு, ஆகா நசீபை இழந்துட்டோமே, நம்ம பயானை கேட்டுட்டே ரசனையா உட்காந்துட்டோம், காரியத்தை அவர் செய்து முடிச்சுட்டாரு. காரியத்தை ஈஸியா முடிச்சுட்டார்ல. என்ன வேணும்? அவர் முதல்ல கேட்டானா, வாப்பா இன்னி அப்துல் மம்லூக், நான் ஒரு கொத்தடிமை, எனக்கு முதல்ல இன்னையிலிருந்து எனக்கு உரிமை வேணும். நான் சுப்ஹானல்லாஹ், உரிமை என்ன மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுக்க முடியும்? எஜமான்ல கொடுக்கணும்.
எஜமான பொறுத்தவரையில் ஒரு அடிமைன்னா ஒரு சொத்து, 1,00,000 ரூபா சொத்து இருக்கிற மாதிரி. சொத்தை இழக்க முன்வர முடியாது. நான் ஒரு கொத்தடிமை, உரிமை வேணும். உடனே சொன்னாங்களாம், அல்லாஹ் அவரை உரிமையை கொடுத்துருண்டான். முடிஞ்சு போச்சு. துவா முடிஞ்சிட்டு அடுத்து என்னப்பா? காலம் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் எனக்கு ஒன்றும் கிடைக்காது. அடிமைகள் எதை செய்தாலும் முதலாளிக்கு போயிடும், காசு எஜமானுக்கு போயிடும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், வாழ்க்கையில் எல்லா சிரமங்களையும் அனுபவிச்சுட்டேன். 2வது துவா, நான் பணக்காரன் ஆகணும், துவா செய்யுங்க. கொடுத்தது 4 இவருக்குள்ளது இல்லை, 4 இவருக்குள்ளது இல்லை. நான் பணக்காரன் ஆகணும், துவா செய்யுங்க. சரிப்பா, ஒப்படைச்சாச்சு, முடிஞ்சிட்டு. 3வது, என் எஜமான் ஒரு யூதர், நல்ல மனுஷன். மனிதன் எதுல இருக்கிறான், மதம் ஜாதியெல்லாம் தாண்டி நல்ல மனுஷங்கிற பேரு கிடைக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் தௌஃபீக் செய்யும். என் எஜமான் நல்ல மனுஷன், ஆனா யூதர், ஈமான் இல்லையேன்னு கவலை இருக்குது. இவர் மூமின். 4 திருகத்தை கொடுத்தாரு பாருங்க, அவர் மூமின். என் எஜமான் நல்ல மனுஷான ஹிதாயத் இல்லை, யூதரா இருக்கிறார். அவருக்கு நான் கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன். அவருக்காக ஒரு துவா, அவருக்கு ஹிதாயத்து கிடைக்க துவா செய்யுங்க. இப்படி வேலைக்காரங்க நமக்கு கிடைச்சிட்டா நம்ம பாக்கியமானவங்க. நம்ம முதலாளியா இருக்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு அல்லாஹ்வுல இருந்து வேலை பார்க்கறதுக்கு கிடைக்கிற ஆளு எஜமான் மேல இவ்வளவு நம்பிக்கை உள்ள ஆளா இருக்கணும். என் எஜமானுக்கு ஹிதாயத்தும் சொர்க்கமும் கிடைக்கணும்னு கேட்கிற தொழிலாளி. இன்னைக்கெல்லாம் நமக்கு பெரிய தொந்தரவு கூட இருக்கிறவங்களால தான். கூட இருக்கிறவங்க தான் பல பேருக்கு பிரச்சனை. எப்போ முதலாளிய ஆளை ஓய்க்கலாம்? எவ்வளோ பேர் சில கம்பெனிகளில் முதலாளி இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார், அங்கே தொழிலாளியாக இருந்தவர் வளமாக இருக்கிறார். எத்தனை இடங்கள்? அபிமானமுள்ள தொழிலாளி, முதலாளிக்கு துஆ வேண்டுகிற தொழிலாளி. என் எஜமான் நல்ல மனிதர், ஆனால் அவர் ஈமான் இல்லை, அவர் ஹிதாயத்துக்கு துஆ செய்யுங்கள். சரிப்பா. 4வது, அல்லாஹு தாலா காலத்தில் நான் நிறைய பாவம் தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னையும் என் எஜமானனையும் அல்லாஹ் மன்னிக்கணும்னு துஆ செய்யுங்க. மன்னிப்பு வேணும், எனக்கு வேணும், எங்க எஜமானுக்கு வேணும். அவர் இவ்வளவெல்லாம் பேசுற அளவுக்கு அந்த சபையில போய் நின்னதே காரணமாயிடும். சாலிஹீங்களுடைய சபைக்கு போனாலே நம்ம மாறிடுறோம். அலிமார்கள் நேசர்களுடைய சபையில போய் நீங்க உட்கார்ந்தா அல்லாஹ் உங்களை ஒரு பெரிய விசேஷமான நிலைக்கு மாற்றி தான் வெளியில் அனுப்புவான். அல்லாஹ் அந்த சபைகளில் நாம் இருக்க செய்வானாக. மாற்றணும் இல்லை, அல்லாஹ் தானே மாற்றணும். அவருக்கு நம்பிக்கை அந்த அடிமைக்கு. உடனே ஓடி வருகிறார் எஜமானுடைய தர்பாருக்கு. எஜமானுடைய தர்பாருக்கு ஓடி வருகிறார். வந்தவன் அவர் கேட்டார், என்னப்பா பழம் வாங்க சொன்ன, வந்தவங்க பூரா சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டே போயாச்சுப்பா, படத்தை எங்கப்பான்னு கேட்டார். யாரு? முதலாளி. இவர் சொன்னார், பழம் வாங்க போன 4 திருகத்தை கொண்டு மன்சூர் பின் உமார் உபதேசம் செய்தாங்க. 4 திருகத்தை கொடுத்தா 4 துவான்னு சொன்னாங்க. 4 திருகத்தை கொடுத்துட்டு 4 துவா வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த எஜமான பாருங்க, என்ன துவாப்பா சொல்லுன்னாராம். அவனா இருந்தா துட்டை கொடுத்தா துவாவாவா? பழம் வாங்க சொல்லி துட்டு கொடுத்துருக்க, என்ன துவாங்கிற? சில பேர் இந்த காசுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க வைங்களேன், பாக்கியங்களை கூட அலட்சியமா பேசுவாங்க காசுக்காக. தீனாருக்கும் திர்கத்துக்கும் அடிமையானவன் எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காசுக்கு மாத்திரம் நீ அடிமைப்பட்டால் நீ தான் நஷ்டவாளி. ஏன்? போனேன் துவா கேட்டு காசை கொடுத்துட்டேன். காசுக்கு நம்ம அடிமையா இருந்தோம்னா என்ன பேசுவோம்? என் காசை நீ எப்படிடா கொடுக்கலாம்? என்ன பெரிய துவா, காசை கொடுக்கணுமா? அவன் அப்துத்தீனாரு, தீனாருக்கு அடிமை, திருகத்துக்கு அடிமை. காசுக்கு அடிமையானால் அருள் தடுக்கப்படுவீர்கள். காசு வரும், இன்று இருக்கும் நாளை போகும். அரபில காசுக்கு மாலுன்னு அர்த்தம். மாலுன்னா செல்வம்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மால்னா இன்னைக்கு இங்க இருக்கும், நாளைக்கு அங்க சாஞ்சிரும். மால்னா சாய்வதுன்னு அர்த்தம். நம்ம கையில் இருக்கிற பணம் நாளைக்கு அங்க சாஞ்சிரும். மாலினுடைய மூலதனம் தங்கம். தங்கத்துக்கு அரபியில ரஹப். ரஹப்னா நாங்கள் யாரிடத்திலும் நிரந்தரமா இருக்க மாட்டோம், சென்று கொண்டே இருப்போம். ரஹப்னா செல்லுதல், ரஹப்னா செல்லுதல். தங்கம் இருக்கும், சென்று விடும். சங்கைமிக்க ஹதரத் அவர்களுடைய சொன்ன நேரத்தில் நான் நிறைவுபடுத்த வேண்டும். நான் எல்லா இடத்துலையும் சொல்றது, நான் 4ன்னு சொன்னா 4ஐயும் சொல்ல முடியாது. எத்தனை கிடைக்குதோ அத்தனை வாழ்க்கையில் எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான்.
இங்கே முதல் பகுதிக்குள்ளேயே நான் நிற்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையை இழந்ததை மீட்டு எடுப்பதற்கு தரப்பட்ட ஒன்றுதான் துவா. மறந்துடாதீங்க. எதை இழந்தாலும், இன்னைக்கு எனக்கு 1000 தேவை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஏன்? அல்லாஹ்ட்ட கேட்போம், ராத்திரி கேட்போம், தஹஜ்ஜுத் கேட்போம், ஃபர்துக்கு பின்னால கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மழை பெய்கிறதா, மழை பெய்யும் போது கேள், உன் துவா ஒப்புக்கொள்ளப்படும். வாங்கு முடிந்தவுடன் கேளுங்கள், துவா ஒப்புக்கொள்ளப்படும். 5 வேளை ஃபர்தை முடித்து விட்டு கேளுங்கள், உங்கள் துவா ஒப்புக்கொள்ளப்படும். ஒப்புக்கொள்ளப்படுற நேரம் உட்பட அடையாளப்படுத்தியவர்கள் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருந்தும் ஃபர்தை முடிச்சிட்டு சில பேர் துவா கேட்காம எஞ்சி போறாங்கன்னா அவர்களை விட துரதிர்ஷ்டவாதிகள் யார்? வாங்கு முடிஞ்ச உடனே துவா கேளு. சிந்தானி சிந்தானி லா துரத்தான், 2 விஷயங்கள் மறுக்கப்படாது என்று சொன்ன எம்பெருமான், ஒன்று பாங்கு சொல்லும் நேரத்தில் கேட்கப்படுகிற துஆ மறுக்கவே படாது. நிறைவுபடுத்துகிறேன். எஜமான் சொல்றார், 4 திருகத்தை கொடுத்து 4 துவா சொல்லுப்பா. என்ன துவா? முதல் துவா, எனக்கு உரிமை வேணும்னு கேட்டேன். நம்மளா இருந்தா உரிமையா? அவர் யார் இப்ப உனக்கு உரிமை கொடுக்கறதுக்கு? உரிமை எனக்கு வேணும், நான் சுதந்திரமா வாழணும், இனியும் அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு துவா செய்ய சொன்னேன். அவர் துவா அல்லாஹ்ட்ட கேட்டுட்டாங்க. அந்த ஹுர்ருலி வஜ்ஹில்லாஹ்னாராம், இதோ உன்னை நான் உரிமை விட்டு விட்டேன் என்றார். துவா பவரை பாருங்க. ஒரு யூதரின் இதயத்தை மாற்றுது என்றால் வெறுமினை மாற்றவில்லை, ஒப்புக்கொள்ளப்படும் இடத்தில் மன்சூர் இருந்தார். அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்க வேண்டுமே. அல்லாஹ் தௌஃபீக் செய்ய. நம்பர் 1 அந்த ஹுர் லிவஜ்ஹில்லா. நம்பர் 2 என்னன்னு கேட்டார், நான் பணக்காரன் ஆகணும்னு கேட்டேன். எஜமான் சிரிச்சுட்டு சொன்னார், ஒன்னும் கவலைப்படாத, இன்னையில இருந்து சொத்து 2 பேருக்கும் சமம் என்றார். என் சொத்துல நீ ஒரு பங்காளி என்றார். நேற்று வரைக்கும் கொத்தடிமை, நீ சம்பாதிச்சுங்கிட்ட கொடுத்தாய், இன்றைக்கு நீனும் நானும் பங்காளி என்றார். 3வது, உங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சி ஈமான் கிடைச்சி நீங்க ஒரு மூமினா இருக்கணும்னு நினைச்சேன். முதல்ல உன் கையை நீட்டுன்னு சொல்லி கையை பிடிச்சி களிமா சொல்லி வாங்கி அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், மூமினானார். 4வது என்னன்னு கேட்டேன், உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கணும்னு கேட்டேன். லைசவியதினார், அது என் கையில இல்லப்பா, அது அவங்க கையில இருக்குதுன்னார். அது என் கையில இல்லை, அவங்க கையில இருக்குது. இந்த 3 என்கிட்ட இருந்துச்சு, முடிச்சிட்டார். ராத்திரி தூங்குறார். அந்த எஜமான் கனவிலே தஹஜ்ஜத் நேரம் அசரீதி கேட்குது. மன்சூர் அவர்கிட்ட கேட்குது. அவரை பார்த்து, யூதரை பார்த்து அல்லாஹ் சொன்னா, எப்பா நீ உங்ககிட்ட இருக்கிற 3ஐயும் கொடுத்த போது எங்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்காம இருப்பேனா? எப்படி ஏன்ட்ட இருக்கிறத கொடுக்காம இருப்பானா? உன்னை மன்னிக்கிறேன், உன் அடிமையை மன்னிக்கிறேன், உங்க 2 பேருக்கும் துவா செய்தாரே அந்த மன்சூரையும் மன்னிக்கிறேன், அந்த சபையில் இருந்தவர்களையும் மன்னிக்கிறேன். அதான் பாக்கியம். சபையில போய் நம்ம இருந்துட்டா இப்படி ஒரு டோட்டல் மன்னிப்புக்குள்ள நம்ம அகப்பட்டுக்கிடுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இந்த சபையை மன்சூர் இப்னு உம்மாரின் சபையாக ஆக்கட்டும். நண்பர்களே, வாழ்க்கை வெளிச்சம். நான் சொல்வேன், எந்த ஒன்றையும் நாளை நடப்பதை நினைத்து கவலை வேண்டாம், அச்சம் வேண்டாம். என்ன ஆகுமோ என்று நீங்கள் நினைப்பதுதான் என் ரப்பு விஷயத்தில் நீங்கள் பலகீனமாக இருக்கிறீர்கள் என்ற பொருள். அந்த பலகீனத்தை காணாக்க வேண்டும், பலம் உருவாக வேண்டும். அதற்கு உள்ள சக்தி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அவனிடத்தில் கையேந்தும் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எங்கள் வீட்டு பெண்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆலிமாக்களை அவனிடத்திலேயே கேளுங்கள் என்று பக்குவப்படுத்துகிறோம். அவர்கள் நாளை தன் மடியிலே வளர்கிறவர்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்து வளர்த்து விட்டால் நாளைய தலைமுறை இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக, சுகத்திலே பரக்கத் செய்வானாக, நிம்மதியான வாழ்வை தருவானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அவன் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கான், ஹாப்பியா இருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது, கணவர் அவர்கிட்ட மனைவிட்ட பேசுறது இல்லை, மனைவி கணவன்கிட்ட பேசுறது இல்லை, இந்த அம்மா அங்க இருக்கு, அவர் அங்க இருக்கிறார். அந்த வாழ்க்கையில பரக்கத்து கிடையாது. அந்த வாழ்க்கைக்கு பின்னால பிள்ளைங்க வாழ்க்கை நிம்மதி இருக்காது. எனவே விளங்குங்கள், கணவன் மனைவி தகராறு இல்லாமல், சண்டை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல்
அல்லாஹ் இணைந்து வாழ தௌஃபீக் செய்வானாக. யாராவது இங்க உங்க வாழ்க்கையில கணவன் மனைவியோடையோ மனைவி கணவனோட பிரச்சனை இருக்கா, ராத்திரியே போய் முசாபா செய்து சலாம் கொடுத்து சேர்ந்துருங்க. நீங்கள் சேர்வதுதான் நாளைய உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி